நிறைய பேர் அம்மாவிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அம்மா, எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. பொய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இதெல்லாம் தெரியுதுமா. ஆனால் அதன்படி ஏன் வாழ முடியவில்லை அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது உண்மை தெரியுது, ஆனால் அந்த உண்மையின்படி ஏன் வாழ முடியவில்லை அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது உண்மையை அறிவது என்பது வேறு, உண்மையை வாழ்வாக வாழ்வது என்பது வேறு. ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, அந்த புத்தகம் படிப்பதால் அறிவு கிடைக்கிறது. ஆனால் அந்த அறிவு உங்களுடைய சுவாசத்தோடும் உங்களுடைய இரத்தத்தோடும் உங்களுடைய வாழ்க்கையோடும் கலந்தால்தான் அது ஞானமாக மாறும். அதுபோல்தான் உண்மையை நீங்க அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. அந்த உண்மை உங்களுடைய சிந்தனையோடும் உங்களுடைய சொல்லோடும் உங்களுடைய செயலோடும் கலந்தால்தான் அந்த உண்மை வாழ்க்கையாக மாறும்னு தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தருக்கு புகைப்பிடித்தால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவர் புகைப்பிடிக்கிறாரு, அந்த பழக்கத்தை அவர் விடவே மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு அறிவு இருக்கிறது, அறிவுக்கு அது தெரிகிறது. இருந்தாலும் அவரது மனதில் ஆழமாக பதிந்த பழக்கம் அவரை இழுக்கிறது. அதுபோல்தான் உங்களுக்கு உண்மை தெரிகிறது. நீங்க பல பிறவிகளில் சேர்த்து கொண்ட பயங்கள், ஆசைகள், பழக்கங்கள், விருப்பு வெறுப்புகள், இவையெல்லாம் உங்களை இழுக்கிறது. இதை எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு படகுல ஒருவர் ஒரு திசை நோக்கியும் இன்னொருத்தர் எதிர் திசை நோக்கியும் துடுப்பை செலுத்தினால் அந்த படகு முன்னேறாது. அங்கேயே அது தடுமாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல்தான் உங்களுடைய மனம் ஒரு பக்கம் அம்மாவின் அருளை விரும்புகிறது, இன்னொரு பக்கம் பற்று உங்களை விடாமல் இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் உண்மை தெரிந்தும் அதன்படி வாழ முடியாமல் தடுமாறுறீங்க. உங்க மனம் மலைபாய்ந்து கொண்டே இருக்கு. ஒரு எண்ணத்தை விட்டீங்க அப்படின்னா அது இன்னொரு எண்ணத்தை போய் பிடித்து கொள்ளுது. இந்த மனதை நிலைநிறுத்தாமல் நீங்க உண்மையில் நிலை நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு பாத்திரம் முழுவதும் பால் இருக்கு, அதுல ஒரு சொட்டு விஷம் விழுந்தால் அந்த பாலை யாருமே அருந்த முடியாது. அந்த பால்ல எந்த குறையுமே இல்லை, அதுல கலந்த விஷம்தான் அதற்கு காரணம். அதே போல்தான் உங்களுடைய உள்ளமும் இயல்பாகவே தூய்மையாக தான் இருக்கிறது. உங்களுடைய மனதில் பதிந்த பொறாமை, ஆணவம், ஆசைகள் இதெல்லாம் கலந்து விடுவதால் உங்களால உண்மையில் நிலை பெற்று வாழ முடியாமல் அது தடுக்கிறது. உண்மையில் வாழ நீங்க தினமும் முயற்சி செய்யணும். எப்படி அப்படின்னா, ஒருத்தர் ஆரம்பத்துல பைக்கு கற்றுக்கொள்ளும் போது பல முறை நிலை தடுமாறுவார். சில நேரங்கள்ல பைக்கு கீழே விழுகும், சில நேரங்கள்ல அவரே கீழே விழுவார். உடனே அவர் பைக்கெல்லாம் எனக்கு ஓட்ட வராது அப்படின்னு அவரோட முயற்சியை கைவிட்டு விடுவதில்லை. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து தன் தவறை திருத்தி கொண்டு அங்கு பயிற்சி செய்யும் போது ஒரு நாள் அவர் பைக் ஓட்ட கற்றுக்கொள்கிறார். அதே போல்தான் நீங்கள் செய்யும் தவறை உணர்ந்து அதை திருத்தி கொள்ளும் போது, திரும்ப திரும்ப உங்கள் தவறை திருத்தி கொள்ளும் போது நீங்க உண்மையை நோக்கி முன்னேறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கு நீங்க ஒரு நாள் மட்டும் நல்லவனாக வாழ்ந்தால் போதாது, ஒரு நாள் மட்டும் தியானம் செய்தால் போதாது.
ஒரு நாள் மட்டும் பக்தி செய்தால் போதாது, ஒரு நாள் மட்டும் உண்மை பேசினால் போதாது, தினமும் உண்மையை வாழ்க்கையாக வாழ வேண்டும். நற்பண்புகள் அப்படிங்கிறது ஒரே நாளில் உங்களுக்கு கிடைச்சிடாது. தினமும் பயிற்சி செய்தால்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில் மலரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு இசையை கற்கும் மாணவன் முதல் நாளிலேயே மேடையில் பாட முடியாது. எழுத கற்கும் குழந்தை முதல் நாளிலேயே அழகாக எழுத முடியாது. அது அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால்தான் அவர்களுடைய திறமை வளர்கிறது. அதுபோல்தான் நீங்கள் தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சிந்தனை, உண்மையான சொல், உண்மையான செயல் அப்படின்னு தொடர்ந்து வாழ்ந்து முயற்சிக்கும் போது தான் ஒரு நாள் உண்மையே உங்களுடைய இயல்பாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் முழுமையாக உணர்ந்த பிறகு, அதாவது நாங்கள் முழுமையாக மாறிய பிறகு உண்மையின்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் திடீர்னு தானாக வந்துடாது. அதற்கு தொடர்ந்து முயற்சி செய்தால்தான் அந்த மாற்றம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு மாணவன் தேர்ச்சி பெற்ற பிறகு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அது ஒருபோதும் நடக்காது. அதுபோல்தான் நீங்களும் முழுமையாக மாறிய பிறகு நான் உண்மையாக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒருபோதும் நடக்காது. தினமும் நீங்கள் உண்மையுடன் வாழ முயற்சி செய்தால்தான் ஒரு நாள் உண்மையே உங்களுடைய இயல்பாக மாறும்னு தெரிஞ்சுக்குங்க. அதற்கு முதல் படி உண்மையை அறிவது தான் முதல் படி. அடுத்தது உண்மையை ஏற்றுக்கொள்வது தான் இரண்டாவது படி. அடுத்தது உண்மையை வாழ்க்கையாக வாழ்வது தான் இறுதிப்படி. இந்த 3 படிகளையும் நீங்கள் தொடர்ந்து பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து செல்லும்போது அப்போது உண்மை உங்களுடைய அறிவில் மட்டும் இருக்காது, அந்த உண்மை வாழ்க்கையிலும் மலர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் உண்மை என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் அல்ல, அது நீங்கள் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்ட வேண்டிய உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அந்த உண்மையான வாழ்க்கை வாழும்போது அம்மா ஒவ்வொரு கணமுமே உங்கள் கூடவே தான் இருப்பேன். அந்த உண்மையின் பாதையில் நடப்பவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் அவர்களுக்கு அம்மாவின் அன்பும் அம்மாவின் அருளும் அம்மாவின் பாதுகாப்பும் எப்போதுமே இருக்கும்.